அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் கூகுள் மேப்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த கூகுள் மேப்ஸை இது இடங்களை அறியறதுக்காக, அடுத்தது ஒரு இடத்துக்கு செல்கிறதுக்கான வழிகாட்டியாக கூகுள் மேப்ஸை எல்லோரும் யூஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஆனால் கூகுள் மேப்ஸில் சில நண்பர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்றைக்கு என்னென்னு சொன்னால், அந்த கூகுள் மேப்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்கிற இப்போ எக்ஸைட்டாக ஒரு லொக்கேஷனாக அப்படியே நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலும் அதுவும் நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குரிய வசதி இருக்குது. அதை நாங்கள் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ எக்ஸைட்டாக இப்படி தான் இடங்கள் காட்டும். உங்களுடைய மை லொக்கேஷன் பார்த்து கொள்ளையில் தேவையான இடத்த நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து கொள்ளையில் ஆனால் நீங்கள் இந்த பிரிண்ட் அவுட் செட்டிங்கை எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கூகுள் மேப்ஸில் எடுக்க இயலாது. அதுக்கு நீங்கள் க்ரோம் ப்ரௌசருக்கு போய்த்துக்கொள்ளணும். க்ரோம் ப்ரௌசருக்கு போய்த்து நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி உங்களோட க்ரோம் இதில் சர்ச் பாரில் கூகுள் மேப்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். கூகுள் மேப்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சரி இதில் டெஸ்க்டாப் மேடுக்கு கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. கீழே வந்தீங்கன்னு சொன்னால் டெஸ்க்டாப் சைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய மெனு ஃபுல்லாக டெஸ்க்டாப் சைட் மாதிரி மாறி இருக்கும். இதில் நீங்கள் முதல்ல இருக்கக்கூடிய அந்த கூகுள் மேப்ஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய செட்டிங்குக்கு தான் நீங்கள் கூகுள் மேப்ஸ்ன்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த இதை பேஜை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். முதல்ல இருக்கக்கூடிய கூகுள் மேப்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். கூகுள் மேப்ஸ் நீங்கள் பிசியில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த பிசியில் பார்க்குற மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். உங்களோட எக்ஸைட்டாக உங்களோட லொக்கேஷன் காட்டும். அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கல கீழே அதில் பிரிண்ட்னு சொல்லியிருக்கு. இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் பிரிண்ட்னு சொல்லியிருக்கு. அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்த சேவ் பண்ணணும்னு சொல்லி இதில் நீங்கள் ஜூம் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளையில் இதில் இருக்கிற ஜூம் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணி அந்த இடத்த சேவ் பண்ணிக்கொள்ளையிலும் அப்படி இல்லாட்டி நீங்கள் சேட்டலைட் மூலமாகவும் சேட்டலைட் மேப்ஸ் மூலம் சேவ் பண்ணிக்கொள்ளையும் மேலும் அதுக்கு நீங்கள் இதில் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பிரிண்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நேம் சேவ் பண்ண சொல்லும். ஃபைலோட நேம் சும்மா நான் ஏஜின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதில் பிரிண்ட்னு சொல்லி இங்கே மூலையில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அப்படியே எக்ஸைட்டாக உங்களோட அந்த லொக்கேஷன் பிரிண்ட் அவுட் ஆகிரும். ப்ரிப்பேரிங் ப்ரீவியூன்னு சொல்லி இந்த விழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது ஒரு பிடிஎஃப் ஃபைலாக சேவ் ஆகும். அப்படியே அந்த இமேஜ் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செய்கிறதோட இந்த அப்படி செய்கிற ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் அழகாக தெளிவாகவும் பார்த்துக்கொள்ளையிலும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது கன்வெர்ட் ஆகிருக்கு. நீங்கள் இதை என்ன செய்யணும், இதை நீங்கள் இந்த இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளையில் டவுன்லோடு கொடுத்து இதில் சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கொள்ளையிலும். கூகுள் மேப்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும். ஓகே நண்பர்களே, இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் என்னுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோவில் அறிஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால் ஏஜே இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.